வணக்கம் மக்களே. கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அவலநிலையை டிவிக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வீடியோவை பாருங்க. கொஞ்சம் எல்லாம் உள்ள இடங்க பிளக்கு பிடிக்கிறோங்க. எதிரே நிற்கும் கழக உறுப்பினர்கள் அனைவரும் கொஞ்சம் இந்த கழக ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகளையும் பகுதி, பேரூர், கிளை, வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் அதை ஆனால் கடைசியில் வந்து நிற்கிறீங்க. நீங்கள் எங்களெல்லாம் பிடிங்க, ஒன்றியத்தெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, ஒன்றியத்தெல்லாம் பிடிக்காதீங்க. வண்டி தள்ளுறதுக்கும் காசு கேட்கிறேன், வண்டி தள்ளுறதுக்கும் காசு கேட்கிறேன், காசு கேட்கிறேன், காசு கேட்கிறேன், காசு கேட்கிறேன், காசு கேட்கிறேன், காசு கேட்கிறேன், ஏழை மக்களிடம் காசு கேட்கிறேன். சுத்தம் இல்ல, 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 கழிவறையும் சுத்தம் இல்ல, கழிவறையும் சுத்தம் இல்ல. மக்கள் உயிரிழந்த அலட்சியம், மக்கள் உயிரிழந்த அலட்சியம். என்னாச்சு, 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 இது எல்லாம் என்னாச்சு, இது எல்லாம் என்னாச்சு, கேள்விக்கு சொல்லுற தப்பு தப்பா பண்ணி விட்டு, தப்பு தப்பா பண்ணி வாங்கும் லஞ்சத்தை நிறுத்திடு, நோயாளியிடம் வாங்கும் லஞ்சத்தை நிறுத்திடு, மருத்துவரின் காலி பணியிடங்களை நிறுத்து, ஊழியரின் காலி பணியிடங்களை நிரப்பிடு. தீர்வு இல்லை இந்த நாட்டில், இந்த நாட்டில், இந்த நாட்டில், இந்த நாட்டில் பாலியல் தொல்லைக்கும் தீர்வு இல்ல. அரசு மட்டுமல்ல காசு கேட்கிற, அரசு மட்டுமல்ல காசு கேட்கிற, பிறப்புக்கும் காசு கேட்கிற, ஆண் குழந்தைக்கும் காசு கேட்கிற, தரை தொடப்புக்கும் காசு கேட்கிற, தரைய தொடப்புக்கும் காசு கேட்கிற, நோயாளி ஏழை மக்கள் காசு கேட்கிற, ஏழை மக்கள் காசு கேட்கிற, ஏழை மக்கள் பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் கழக தலைவர் தளபதி அவர்களின் அறிவித்துள்ளபடி இன்று தமிழக வெற்றி கழகம் தஞ்சை கிழக்கு மாவட்ட இளைஞரணி ஏற்பாட்டில் தஞ்சை அரசு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக ஏற்படும் குழந்தைகள் இறப்பு, நோயாளிகளை சரிவர கவனிக்காமல் இருத்தல் மற்றும் அரசு மருத்துவமனை நிகழும் அவலங்கள், இதை கண்டித்து இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை, கவன ஈர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசை கண்டித்து நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் இது இனி வரும் காலகட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் நம்ம கும்பகோணம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் மக்களுக்கான முறையான சிகிச்சையும் இலவச சிகிச்சை தரமானதாகவும் உயர்த்த செயல்படுத்த வேண்டும் என்று எங்களின் தமிழக வெற்றியின் சார்பாக நாங்கள் கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம். திருநாகேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா பாமக தொடர்ந்து மதுக்கடை அகற்றணும்னு சொல்லி போராடினாங்க.
ராஜஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள மதுக்கடையை அகற்றிட்டாங்க. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கக்கூடாதுன்னு போராடினீங்க, அதெல்லாம் அகற்றல. போராட்டம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம உச்சிகுளர் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் மதுபான கடை திறந்தாங்க. அதை கண்டித்து தமிழக வெற்றிகள் சார்பாக நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணினோம். அது முற்றுகை போராட்டம் முடிந்த பிறகு நம்ம கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிகள் சார்பாக நாங்கள் மனு கடிதம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வருகிற திங்கட்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் மனு கடிதம் கொடுக்க இருக்கின்றோம். மேலும் வரும் நாட்களில் அடுத்த வாரங்களில் எங்கள் தமிழக வெற்றிகள் சார்பாக பெருந்திரளாக கூட்டத்தை கூட்டி நாங்கள் மனித சங்கிலி போராட்டத்தையும் அதை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தையும் நடைபெற இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய ஒரே நோக்கம் குடந்தை மாநகரிலும் தமிழகம் முழுவதும் மதுபான கடைகள் ஒழிக்க வேண்டும், குறைய வேண்டும் என்பதே எங்கள் ஒரே நோக்கம். இனி வரும் காலங்களில் மதுக்கடைக்கு எதிராக எங்கள் போராட்டம் வெகு தீவிரமாக தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தமிழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.